A contractor plans to install 2 slides for the children play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter. Age under 5 years அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு 1.5 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்லைடு, சரியா? And is inclined at an angle of 30 degree to the ground. இப்படி தான் சறுக்கி வர்ற பார்ட்டு இதுதான். ஸோ இந்த இன்க்ளினேஷன் மேக் பண்ணுற ஆங்கிள் 30 டிகிரி. whereas the elder children, she wants to have a steep slide at a height of 3 meter. இப்போ children below 5 yearsக்கு 1.5 மீட்டர் ஹைட்டில் ஒரு ஸ்லைடு, எல்டர் சில்ட்ரனுக்கு 3 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்லைடு. ஆனால் அது ஸ்டீப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்படி and is inclined at an angle 60 degree inclinationல பண்ணியிருக்காங்க to the ground. What should be the length of the slide in each case? இந்த ஸ்லைடோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது children below age, below 5 years. இது elder childrenோடது. ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கிறது இந்த ஸ்லைடோட ஹைட் என்ன, ஸ்லைடோட இன்க்ளைன்டு ஆங்கிள் என்ன, அப்படி தான் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்லைட் இன் ஈச் கேஸ். இந்த ஸ்லைடோட லென்த் என்னன்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஏபிசி, இது பிக்யூஆர்னு எடுத்துப்போம். இப்போ ஆப்போசிட் சைடு தெரிஞ்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைபாட்னியூஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்கள். என்ன ஆங்கிள்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் அப்படின்னா சைன் தீட்டா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஏபி இஸ் 1.5 மீட்டர் divided by AC. sin 30 எவ்வளவு? 1/2. So 1/2 equal to 1.5 by AC. Cross multiply பண்ணுங்க. So AC equal to 1.5 into 2, that is 3 meter. அப்போ இந்த ஸ்லைடோட லென்த் எவ்வளவு? 3 மீட்டர். ஓகே, இதை எழுதிடலாம். the length of the small slide போடுறேன். ஓகே, இந்த எல்டர் சில்ட்ரன் யூஸ் பண்ணுற ஸ்லைடுக்கு வருவோம். இப்போ அதே தான் இங்கேயும் ஹைட் இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது. ஹைபாட்னியூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 60 இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சைன் 60 ஈக்குவல் டு பிக்யூ பை பிஆர். பிக்யூ இஸ் 3 மீட்டர், பிஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். sin 60 is root 3 by 2 equal to 3 by PR. அப்படியே cross multiply பண்ணுவோம். root 3 PR equal to 6. அப்போ PR equal to 6 by root 3. root 3 கீழே வச்சுக்க கூடாதுல்ல, root 3 டினாமினேட்டரில் வச்சுக்க கூடாதுல்ல. ஸோ அப்படியே root multiply and divided by root 3 போடுவோம். அப்போ 6 by 3 root 3 இருக்கும். கேன்சல் அவுட் பண்ணோன்னா 2 root 3 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ லென்த் ஆஃப் தி லார்ஜர் ஸ்லைட் இஸ் 2 root 3 மீட்டர்.